இப்போ நம்ம கிளாஸில் போஸ்டர் கலர் யூஸ் பண்ணி ஒரு கேர்ளுடைய கேரக்டர் எப்படி நம்ம ஈஸியாக பண்ண முடியுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரௌன் ஷீட்டில் அவுட்லைன் ட்ராயிங் வந்து நம்ம ரஃபாக ஒரு ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். இது ப்ரௌன் பென்சில் இல்லை கலர் பென்சிலை கூட நீங்கள் ட்ரா பண்ணலாம், நோ ப்ராப்ளம். அவுட்லைன் கரெக்டாக நம்ம ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா கலர் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு. இப்போ ப்ரௌன் எடுத்து நம்ம ஹேர் ஸ்டைலை வந்து அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம டைரெக்டாக வந்து டார்க் பிளாக் அப்ளை பண்ணக்கூடாது. ப்ரௌன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ரெட் அண்ட் பிளாக் கரெக்டான ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை டைரெக்டாக உங்களுக்கு ப்ரௌன் கலரே கிடச்சிது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹை டீட்டெயில்ஸ். ஏன்னா ப்ரௌன் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 கலர் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஒர்க்கை வந்து நம்ம பண்ண போகிறோம். ஹைலைட் மட்டும் நம்ம ஒயிட் யூஸ் பண்ணலாம். ஹை டீட்டெயில்ஸ் நோஸ் இந்த பார்ட் மட்டும் நீங்கள் டார்க்காக நீங்கள் ப்ரௌன் யூஸ் பண்ணி லைட்டாக நம்ம அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த எம்போசிங்கில் அழகாக ரிலீஃப் எஃபெக்ட் நம்ம கொண்டு வரும். எந்த இடத்துல டார்க் இருக்கோ அங்கே நீங்கள் டார்க் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஐப்ரோ பார்ட் வந்து டைரெக்டாக நீங்கள் பிளாக் இல்லை டார்க் ப்ளூ அதை யூஸ் பண்ணி ஐப்ரோ பார்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஹை டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டாக அழகாக தெரியும் மாதிரி நீங்கள் போல்டாக நீங்கள் ஆட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதை சித்திரம் ஸ்டோரி போர்டில் நீங்கள் பண்ணும்போது அந்த கேரக்டர் கொஞ்சம் ஹைலைட்டாக அழகாக பிரைட்டாக தெரியும். இந்த ஓவியம் பார்த்திங்கன்னா சென்னை ஓவியர் மாருதி சார் அவர் பண்ண பெயிண்டிங்கு நான் ரீஒர்க்காக ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்கள் ஹைலைட் இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸ் டீட்டெயில்ஸ் இந்த ஹைலைட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒயிட் எடுத்து டைரெக்டாக நீங்கள் இதில் அப்ளை பண்ணும்போது நமக்கு எம்போசிங்கில் பியூட்டிஃபுல்லாக அழகாக தெரியும். கேரக்டரில் லைட்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த இடத்துல நம்ம லைட்டிங் எம்போசிங்கில் வேணுன்றது கரெக்டாக நீங்கள் டிசைட் பண்ணி கரெக்டாக வைங்க. இல்லை நான் அப்ளை பண்ணுறேன், கரெக்டாக கவனிங்க. ஃபேஸில் இருக்கக்கூடிய ஹைலைட், ஹேர் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஹைலைட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஹேண்டுக்கு வந்துடலாம். இந்த ஹேண்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம எந்த இடத்துல வந்து டார்க் எஃபெக்ட் வந்து ப்ரௌனில் கொண்டு வரணுன்றதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிங்க இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த காஸ்டியூம் இந்த சேரீயில் வந்து எந்த இடத்துல டார்க் எஃபெக்ட் வந்து நம்ம கொண்டு வரணுன்றது கரெக்டாக நீங்கள் அப்சர்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நான் பண்ணுற இந்த ஸ்ட்ரோக்ஸ் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலேயும் இது ஈஸியாக நீங்கள் போஸ்டர் கலரில் பண்ண முடியும். இப்போ டார்க் எஃபெக்ட் நான் ஆட் பண்ணி லைட்டாக வந்து மர்ஜ் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு டார்க் மீடியம் லைட்டிங் இது கரெக்டான பேசிக்கில் நம்ம வந்து 3D மாடல் எஃபெக்டில் அழகாக கொண்டு வரும். பார்க்குறதுக்கு சிம்பிள் டோன் தான், பட் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ரியலிஸ்டிக்கான ஃபீல் வந்து கொண்டு வரும். கரெக்டாக நீங்கள் மர்ஜ் பண்ணிங்க அப்படின்னா.
ப்ரௌன்லேயே கொஞ்சம் டார்க்காக நீங்கள் ப்ளூ மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த டார்க் எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை டைரெக்டாக பிளாக் எடுத்து கூட நீங்கள் இந்த டார்க் எங்கெங்கெல்லாம் இருக்குன்றதை டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டார்க் எஃபெக்ட் கொண்டு வாங்க. ஜுவல்ஸ் டிசைன், இந்த கார்னர் எஃபெக்ட், இது எல்லாமே நீங்கள் டார்க் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். ஓகே, பேக் சைடில் உங்கள் கையில் வந்து ஒரு கூடையை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபார்ம், இதுக்கான ஒரு மர்ஜ் எஃபெக்ட், ஒரு ஷேடிங் லைட்டாக நீங்கள் கொண்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹைலைட் அப்ளை பண்ணிக்கலாம். இது எந்த இடத்துல வந்து நம்ம லைட்டிங் எஃபெக்ட் வேணுன்றது டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒயிட் எடுத்து டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரொம்ப எளிமையான ஒரு டெக்னிக்ஸ் இது. இந்தமாரி ஸ்டோரி போர்டு ஆர்ட், எனி சிறு கதைகளில் நீங்கள் கேரக்டர் பண்ணுறீங்க அப்படின்னா 2 or 3 கலர் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து டிஃப்ரெண்ட் ஆஃப் பெயிண்டிங்ஸ் அழகாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். லைட்டிங் நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணும்போது இந்த எம்போசிங் எஃபெக்ட் பியூட்டிஃபுல் அழகாக நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த 3D மாடல் எஃபெக்ட் 3 கலரில் நமக்கு அழகாக வந்து கிடச்சிரும். ஓகே, இப்போ கரெக்டாக கவனிங்க. எந்த இடத்துல லைட்டிங் வேண்டது கரெக்டாக டிசைட் பண்ணி நான் இதில் அப்ளை பண்ணுற ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா இது டிஃப்ரெண்ட் ஆஃப் கேர்ள்ஸுடைய கேரக்டர் வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. கேரக்டர் கரெக்டாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது, நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். காஸ்டியூம் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், பட் லைட்டிங்லாம் கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள், பேக் சைடில் ஒரு கையில் கூட இருக்க மாதிரி அதுக்கான ஒரு லைன் ஃபார்ம் ஜஸ்ட் ஒரு ரஃப்பாக நீங்கள் கர்வாக ஒரு ஸ்கெட்ச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ஈஸியாக அந்த டைமென்ஷனில் பேக் சைடில் இருக்க மாதிரி கிடைக்கும். ஜஸ்ட் ஒன் சைடு மட்டும் நம்மளுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். கேரக்டருக்கான ஃபுல் வியூ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து சேரீ டிசைன் கரெக்டாக எப்படி இருக்குன்றது லைட்டாக நீங்கள் மர்ஜ் பண்ணுங்கள். ப்ரௌன் கலர் டோனில் இந்த சேரீயுடைய மடிப்பு வந்து கரெக்டாக நீங்கள் கொண்டு வாங்க. இந்த ஃபிங்கர், ஹேண்டில் இருக்கக்கூடிய ஃபிங்கர் வந்து கரெக்டாக நீங்கள் ஒரு சிங்கிள் டோனில் ப்ரௌனில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதில் நீங்கள் டார்க் எங்கெங்கே வேணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி லைன் எஃபெக்டில் வந்து கொண்டு வந்துடுங்க. ஓகே, சேரீ வித் ஹேண்டில் வந்து டார்க்காக நீங்கள் கொண்டு வரணும். அப்போ தான் கொஞ்சம் எம்போசிங் ரிலீஃபாக வந்து செப்பரேட்டாக தெரியும். ஃபிங்கரில் வந்து கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஃபஸ்ட்டு பென்சிலில் நீங்கள் ட்ராயிங் பண்ணிவிட்டு பெயிண்டிங் பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு அப்ளை ஆகும். இந்த ஃபிங்கர் பார்ட் இதெல்லாம் இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்டில் இருக்கக்கூடிய இந்த லைட்டிங்லாம் கரெக்டாக நீங்கள் கவனிங்க. எந்த இடத்துல லைட்டிங் அப்ளை பண்ணியிருக்குன்னு கரெக்டாக நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து இந்த கேரக்டர் அழகாக கொண்டு வர முடியும். இப்போ இந்த ஃபிங்கரில் வந்து லைட்டாக நான் வந்து லைட்டிங் ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த கேரக்டருக்கான ஃபுல் வியூ அழகாக பியூட்டிஃபுல்லாக லைட் அண்ட் ஷேடிங் எஃபெக்டில் நமக்கு கிடச்சிரும்.